Hello friends, welcome to Pebbles. நான் செய்ய போறது கம்பு கூழ். இது வந்து வெயில் காலத்துக்கு ஏற்ற உணவு. ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். கம்பு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால இது வந்து வெயில் காலத்துக்கு வந்து அதிகமாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். கம்பு 200 grams எடுத்திருக்கேன். அதாவது முழு கம்பு தான். பெரிய வெங்காயம் வந்து 1 எடுத்திருக்கேன். மாங்காய் வந்து துருவன மாங்காய் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கொத்தமல்லி தழை. இதுக்கு வந்து என்னென்னா மோர் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் மோர் வந்து இது வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. நம்ம அதிகமாக தண்ணி வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் தயிரை தண்ணி வந்து 1 டம்ளர் ஆட் பண்ணிவிட்டு நான் மோர் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கம்பை வறுத்துக்கணும். கம்பு வந்து நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக நான் வந்து முழு கம்பு தான் எடுத்திருக்கேன். ஒரு 5 to 8 minutes வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கம்பு போட்டுக்கலாம். இதை வந்து 5 to 8 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதாவது கம்புக்கூழ் வந்து நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா நம்ம கம்பு பவுடர் வாங்குறத விட இந்த மாதிரி கம்பு முழு கம்பு வாங்கி இந்த மாதிரி நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு கையில் வச்சு அந்த உமியெல்லாம் எடுத்துடணும். அப்போ வந்து என்னென்னா கம்பு வந்து நல்லா கூலானதுக்கப்புறம் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 5 to 8 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துட்டோம். இதை வந்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு கையில் வந்து லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த உமி எல்லாமே வந்துடும். நம்ம முரத்தை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஆற வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு முறை இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் 2 கையில் வச்சு இப்படி தேய்ச்சி விடணும். தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன உமி எல்லாமே வந்துடும். இதை வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் மிக்சியில் வந்து அதாவது ரொம்ப பவுடர் பண்ணாமல் கொஞ்சம் நரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். கம்பு மிக்சியில் அடித்து எடுத்துட்டோம். அதே மாதிரி உமியும் நம்ம அது முறை வச்சு உடைச்சு எடுத்து க்ளீன் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது கொஞ்சம் நரன்னு எடுத்திருக்கேன். ரொம்ப பவுடர் பண்ணிட்டா அது கம்பனோட டேஸ்ட் இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மோர் ஊற்றிக்கலாம். கம்பை வந்து மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுட்டோம். இதுக்கப்புறம் நல்லா வந்து கூழ் காய்ச்சிட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மோர் ஊற்றிக்கலாம். மோர் ஊற்றிட்டு மாங்காய், வெங்காயம், நம்ம என்னென்ன தேவையோ இன்க்ரீடியன்ஸ், அதாவது அதிகமாக கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா அதெல்லாமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த 200 grams வந்து கம்புக்கு அரைச்சதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஒரு 3 கரண்டி அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இது வந்து 2 times யூஸ் பண்ணலாம். இந்த கரண்டியில் நான் 3 போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கலாம். வேக வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் லேட்டாக நம்ம போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பும் போடணும். அதை லேட்டாக போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுப்பில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். கம்பு மாவு தண்ணி ஊற்றி நம்ம வச்சுட்டோம். இப்போ வேக வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான அளவு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணியே ஆகணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது வந்து ஆல்ரெடி கொதிக்கிற தண்ணி இருந்ததுன்னா இன்னுமே நல்லா வெந்துடும். கம்பு மாவை விட அதாவது நம்ம கம்பு முழு கம்பு வாங்கி அரைச்சோன்னா இன்னுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது என்னன்னா நம்ம கம்பு சாதம் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி கூலாகவும் நம்ம செஞ்சுக்கலாம். நல்லா வேகணும். கம்பு வந்து சீக்கிரமாக வேகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா வேக வைக்கணும் கம்பை. கம்பு நல்லா வெந்துட்டுருக்கு, பார்த்தீங்கன்னாவே தெரியுது. இது வந்து இன்னும் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கம்பு நல்லா வெந்துட்டுருக்கு. கம்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆறுனதுக்கப்புறம் மோர் ஆட் பண்ணணும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இன்னும் 1 டம்ளர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வேக விடுங்க. 3 to 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சாலே போதும். கம்பு நல்லா வெந்துடும். கம்பு நல்லா வெந்துட்டுருக்கு. இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 2 சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். கூழ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மோர் ஊற்றிக்கலாம். இன்னுமே தண்ணி நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இன்னும் கூழ் வந்து தண்ணி மாதிரி வேணும்னாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் மோர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். துருவின மாங்காய் கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கேன். இது 2 மாங்காயுமே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். கூடவே கொத்தமல்லி தழை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது கம்பு கூழ் ரெடி ஆகிடுச்சு. சுவையான கம்பு கூழ் ரெடி. நான் கம்பு கூழ் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.